ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீ நரோத்தம தாஸ் டாக்கூர்ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு முதல் நரோத்தம தாஸ் டாக்கூர் ஒரு சுத்த பக்தனுக்கு அடையாளம் சொல்ல போகிறாரு. राधा कृष्ण करो ध्यान, स्वप्ने हो ना बोलो आन, प्रेम विना आन नाही चाई, जुगल किशोर प्रेम जेनो लक्ष्य बाण हेम, आरती पीरीति रसे ध्यान. எப்போவுமே ராதாகிருஷ்ணர் தியானம் பண்ணுறது, கனவுல கூட வேறு விஷயம் பேசாமல் இருக்கிறது, பிரேமம் விட்டு வேறு எந்த ஆசை வைக்காமல் இருக்கிறது. ராதாகிருஷ்ணருக்கு பிரேமம் லட்சக்கணக்கான தங்கத்தின் மலைகளுக்கு கூட கூடுதல் மதிப்புள்ளது. ரொம்ப பாவம் அனுபவிச்சு அவங்களுக்கு தியானம் பண்ணுறது. இங்கே நம்ம தியானம் நம்ம மனசில் உணர்வில் இதயத்தில் எப்போவுமே ராதாகிருஷ்ணர் பார்த்து தியானம் பண்ணுறது. கனவுல கூட வேறு விஷயம் வரக்கூடாது, பேசக்கூடாது. பிரேமம் விட்டு வேறு எந்த ஆசை வைக்கக்கூடாது. இவங்களுக்கு பிரேமம் எப்படி இருக்குது? லட்சக்கணக்கான தங்கத்தின் மலைಗಳಿಗೆ கூடுதல் மதிப்பு உள்ளது. நம்ம கையில் 1,00,000 தங்கத்தின் மலை இருந்தால் அதை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணும்? அப்படி பாதுகாப்பாக வைக்கிறது பிரேமம். சும்மா அங்கே பேசுனேன் இங்கே பேசுனேன், நம்ம எல்லாம் இப்படி பக்தர் இதெல்லாம் யார் என்ன பண்ணிட்டு, நம்ம பக்தியிலே நமக்கு தியானம் பாவமும் அனுபவித்து தியானம் பண்ணுறது. நேற்று இந்தி ஹரிகதாவில் ஒருத்தர் ஒரு 3-6 மாதம் விட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நைட் ஏதோ ஒரு மெசேஜ் பண்ணாங்க, உங்களை நீங்கள் இப்படி பேசுனீங்க, அது தவறு, அது இது சொல்லி. எந்த ஒரு நியாயம் கொடுக்காம நான் ஏன் அப்படி பேசுனது நானும் குரு மகாராஜ். இவருக்கு பிடிக்கல. உடனே மன்னிப்பு கேட்டது. நேற்று நைட்டு 12 மணிக்கு பார்த்த ஒரு மெசேஜ். உடனே மன்னிப்பு, எனக்கு மன்னிச்சிடுங்க, நன்றி, எனக்கு தவறு எனக்கு காட்டி கொடுத்தீங்க, இனி முதல் அப்படி தவறு பண்ணாமல் இருப்பேன், நான் கவனமாக இருப்பேன். இப்படி நம்ம இல்லை, நான் அப்படி இல்லை, இப்படி இல்லை, நான் உங்களுக்கு கூட பேசவே இல்லையே, நான் மகாராஜ் கூட பேச என்னதுக்கு நமக்கு? அப்பா மன்னிப்பு மன்னிப்பு விட்டுடுங்க. அப்படி இப்போ தியானம் சொன்னால் எப்படி நம்ம பகவான்கிட்ட சேருவோம், சேர்ந்து என்ன பண்ணுவோம், சேவை, இது ரெண்டும் சேர்ந்து வரணும். இங்கே ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 11வது காண்டம் 9வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம் சொல்கிறது, ஒரு புழு கீட்டம் ஒரு காக்ரோச் கிட்ட மாட்டிருக்கு. அது காக்ரோச்சுக்கு தியானம் பண்ணி அடுத்த பிறவியெல்லாம் அங்கே உடம்பு மாற்றியாச்சு. இப்படி நம்ம பக்தி சொன்னால் அப்படி நம்ம ஒரு வாழ்க்கைட்டு இருந்தோம். நமக்கு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கிடச்சது, குரு கிடைச்சாங்க. இப்போ நாம் தீட்சை வாங்கி பகவானுக்கு தியானம் பண்ணுவோம். நம்ம தியானம் எப்படி இருக்கணும்? இந்த உடம்புல இருக்கும்போதே நம்ம பிரஜவாசி ஆகிடணும். நமக்கு என்ன நோக்கம் இருக்குது அப்படி ஆகிடணும். தியானம் 4 விதம் சொல்லியிருக்கு. நம்ம பகவான் ராதாகிருஷ்ணருக்கு உறவு, குணங்கள், லீலைகள், சேவை, ಇದಕ್ಕೆ ಪಾತಿ ನೆನಕ್ಕಿಡೋದಕ್ಕೆ ಬೇರೆ ಧ್ಯಾನ. ತಿರುಪಿ ರೂಪ ಧ್ಯಾನ. ರೂಪ ಚೊನ್ನ ಭಗವಾನ್ಗೆ
அழகு, அவங்களுக்கு ஒரு நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம், ராதை தங்க போல இருப்பான், கிருஷ்ணன் நீல தாமரை பூ போல இருப்பான், அவங்களுக்கு கண் இவ்வளோ அழகு இருக்குது, விரல் இவ்வளோ அழகு இருக்குது, முகம் எப்படி, அதெல்லாம் தியானம் பண்ணுறது அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. ரூப தியானம். குண தியானம், குணங்கள் எப்படி இருக்குது. கிருஷ்ணன் நம்ம தியானம் பண்ணுறது, கிருஷ்ணன் மதுர ரசத்தில் இருக்கான், 25 குணங்கள் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கான், ரொம்ப இனிப்பாக இருக்கான், எல்லா நல்ல குணங்கள் இருக்குது. ரொம்ப சக்தி உள்ளவனு, எப்போவுமே 16 வயசு போல இருக்கான், ரொம்ப இனிப்பாக பேசுவான், ரொம்ப புத்திசாலி, ரொம்ப ஆனந்தத்தில் இருப்பான். இப்படி பிரேமம் வச்சு நம்ம அந்த கிருஷ்ணனுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணலை. இப்படி 25 குணங்கள் சொல்லியிருக்கு. ராதைக்கு கூட 25 குணங்கள் சொல்லியிருக்கு. அவளை ரொம்ப திறமை, பாடுறது, ஆடுறது, இப்போ என்ன சொல்கிறது, ரொம்ப கருணை, ரொம்ப ஆக்கர்ஷகமாக பேசுவான், எப்பவுமே சந்தோஷமாக இருப்பான், இப்படி மகாபாவத்தில் இருப்பான். இப்படி ராதாகிருஷ்ணர் குணங்களை பார்த்து நினைக்கிறது. மூணாவது லீலா தியானம். அவங்க என்ன லீலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. விசேஷமாக அஷ்டகாலிய லீலா சொல்லுவோம். 24 மணி நேரம் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்காரு. அதில் கூட ராதா குண்டலி காலமே ஒரு 10:40 முதல் 3:30 வரை ராதா குண்ட லீலை பண்ணுவாங்க. அந்த லீலைகளை தியானம் பண்ணுறது. இனி சேவா தியானம். சேவா தியானம் சொன்னால் நான் என்ன சேவை பண்ணுவேன். சேவை மானசிಕ ಸೇವೆಯಲ್ಲಿ ಕೂಡ 2 விதம் இருக்குது. ஸ்வாரசிக்கு, மந்திரமை. மந்திரத்தின் அர்த்தம் ஒன்று இருக்குது. மகாமந்திரம், தீக்ஷா மந்திரம். அந்த மந்திரம் வச்சு பகவான் லீலைகள் சேவையெல்லாம் தியானம் பண்ணுறது. இது ஒரு குளம் போல இருக்குது. குளத்துக்கே சுவாதந்திரம் கிடையாது. எங்கே இருக்குது அங்கே இருக்குது, யாருமே வந்தால் சரி இல்லை அப்படியே இருக்குது. ரெண்டாவது ஸ்வாரசிக்கு. ஸ்வாரசிக்கு சொன்னால் நம்மவே தியானம் பண்ணுறது. நான் என்ன சேவை பண்ணுவேன், இது பண்ணுவேன். அது நதி போல இருக்குது. நதி எப்படி கடல் பக்கம் அப்படி நமக்கு அந்த தியானம் பகவான் பக்கம் கொண்டு போகும். அப்படி இருக்கணும். இனி நரோத்தம தாஸ் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, கனவுலே கூட வேறு விஷயம் பேச மாட்டேன் சொல்லி. பாருங்க, சமுதாயத்தில் சம்சாரத்தில் வாழிட்டு இருக்கோம். விசேஷமாக கிரகஸ்தர் குடும்பத்தில் அது இது பேச வேண்டியிருக்கும். பட் அது விட்டு, நம்ம கடிமை விட்டு வேறு எந்த விஷயம் நம்ம வாயில் வரக்கூடாது. நம்ம எவ்வளோ உள்ளே நமக்கு ஃபுல்லு ராதாகிருஷ்ணர் பார்த்து ಭಾವಗಳು வரணும். வேறு வேறு ಅವ್ರಿಗೆ நினைக்கும்போது சம்பந்தம். இப்போ பாருங்க, ஒரு விதமாக பார்த்தா ராதை கல்யாணம் பண்ணியிருக்கான். பட் வெளியில் கிருஷ்ணன் கூட சம்பந்தம் வச்சுருக்கான். அப்படி காட்டிட்டு இருக்கான். நமக்கு கூட நம்ம ஆச்சாரிய ரூப கோஸ்வாமி இதான் சொல்லியிருக்காரு. நம்ம பக்தி சொன்னால் ஒரு பெண்ணு போல, ஒரு கல்யாணம் பண்ண பெண்ணு, கணவன் இருக்கான், மாமனார் மாமியார் குழந்தைகள் எல்லாம் இருக்கான். அவள் வெளியிலே சம்மந்தம் வச்சுருக்கான். நம்ம அப்படி தான் கிருஷ்ணனுக்கு தான் வெளியில் வச்சுருக்கோம். நம்ம கடுமைகள் பண்ணுறது. அந்த பெண் என்ன பண்ணுவான், யாருக்கும் தெரியக்கூடாது சொல்லி வீட்டில் எல்லா வேலைகளும் ரொம்ப நல்ல முறையாக பண்ணுவான். பட் உள்ளே எப்போவுமே அந்த கள்ள காதலன் பார்த்து நினச்சிட்டு இருப்பான். ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காரு, நம்ம பக்தி அப்படி தான். நம்ம உள்ளே வெளியிலே இந்த உலகத்தில் உள்ள கடுமைகளை பண்ணிட்டு இருந்தால் கூட உள்ளே ராதாகிருஷ்ணருக்கு தியானம், வேறு ஒன்றும் இருக்கக்கூடாது. ஹரி போல் தண்டோத் பிரணாம்.